கவிப்பேரரசு வைரமுத்து மற்றும் ரஜினி நேற்று சந்தித்து கொண்டாங்க. அவர்களின் சந்திப்பு குறித்து வைரமுத்து தனது சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காரு. அதாவது 2027 ரஜினி ரசிகர்களுக்கு செம ட்ரீட் தான் என அவர் சம்பவங்களை சுவாரஸ்யமாக ஷேர் செஞ்சுருக்காரு வைரமுத்து. அது குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். ரஜினிகாந்த் அடுத்தடுத்து படங்களில் கமிட் ஆகிட்டு வருகிறார். அது அவரின் ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து வருது. சமீப காலமாக அவ்வப்போது ரஜினி சினிமாவிலிருந்து ஓய்வு பெற இருப்பதா செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. ஆனால் அந்த வதந்திகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ரஜினி தொடர்ந்து படங்களில் கமிட் ஆகிட்டு வராரு. தற்போது கூட ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு கமலின் தயாரிப்பில் உருவாக போகும் தலைவர் 173 படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஏப்ரல் மாதத்திலிருந்து துவங்குமா. இந்நிலையில் கவிப்பேரரசு வைரமுத்து ரஜினி குறித்து சில விஷயங்களை பேசியிருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினியும் கவிப்பேரரசு வைரமுத்துவும் நேற்று சந்தித்து கொண்டாங்களாம். அப்போது நடந்த உரையாடல் குறித்து வைரமுத்து சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருந்தார். அவர் என்ன பதிவிட்டிருந்தார்னா, நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனது இல்லத்திற்கு வருகை தந்தார். பாசமுள்ள மனிதன் அப்பா, நான் மீச வச்ச குழந்தை அப்பா என்ற வரிகளுக்கு இலக்கியமாக இருக்கிறார் ரஜினி. உணவு முறை, உடல்நிலை குறித்து பேசிக் கொண்டிருந்த எங்களின் உரையாடல் நீண்டு கொண்டே சென்றது. தமிழகத்தின் அரசியல் குறித்தும் விவாதித்தோம். அது மட்டுமில்லாமல் வடநாட்டு அரசியல் குறித்து அவர் பேசிய விஷயங்களால் நான் அசந்து போய்விட்டேன். அவரிடம் அவ்வளவு தெளிவு உள்ளது. அதோடு இல்லாமல் சினிமா பயணத்தில் அவரின் அடுத்த 2 ஆண்டுகளுக்கான திட்டத்தையும் கூறினார். குறித்து கொள்ளுங்கள், 2027 ஆண்டு ரஜினி ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான ஒரு ஆண்டாக அமையும். அவரிடம் முதிர்ச்சி தெரிந்தாலும் முதுமை தெரியவில்லை. இளமை இனிமேல் போகாது, முதுமை எனக்கு வாராது என்ற என் தமிழ் பொய்யாகவில்லை என பதிவிட்டிருக்கிறார் வைரமுத்து. அவர் பல விஷயங்களை பற்றி பேசியிருந்தாலும் 2027 ஆண்டு ரஜினி ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக அமையும் என்ற வார்த்தை தலைவர் ரசிகர்களின் மனதில் நிலையாக நின்றுவிட்டது. இந்த வார்த்தை ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த ஆண்டு ரஜினி நடிப்பில் ஜெயிலர் 2 திரைப்படமும், அடுத்த ஆண்டு துவக்கத்தில் தலைவர் 173 படமும் வெளியாக இருக்கு. இதற்கிடையில் கமலுடன் ரஜினி இணைந்து நடிக்க போகும் பட அறிவிப்பும் வெளியாக இருக்கு. இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் வைரமுத்து சொன்னது போல 2027 ஆண்டு ரஜினி ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான ஆண்டாகவே அமையும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை என தெரிகிறது. அது மட்டுமில்லாமல் ரஜினி வைரமுத்துவிடம் அடுத்த 2 ஆண்டிற்கான திட்டத்தையும் கூறியிருக்கிறார். அதை வைத்து தான் வைரமுத்து இந்த ஆண்டு ரஜினி ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் என தெரிவிச்சிருக்காரு. எனவே கண்டிப்பாக ரஜினி அடுத்த 2 ஆண்டுகளுக்கு மிக பெரும் பிளானில் இருப்பதாக தெரிகிறது. அவரிடமிருந்து சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் அடுத்தடுத்த மாதங்களில் வெளியாக இருக்குது. இந்நிலையில் அவரின் நடிப்பில் கடைசியாக வெளியான கூலி வசூல் ரீதியாக வெற்றி பெற்றாலும் கடுமையான விமர்சனங்களை சந்தித்திருந்தது. எனவே தன் அடுத்த படத்தின் மூலம் அந்த விமர்சனங்களை எல்லாம் சரி செய்ய மிக பெரும் வெற்றியை தலைவர் பதிவு செய்வார் என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்கிறாங்க.